ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். விஸ்பர்ஸ் ஆஃப் ஃபேட்டோட அடுத்த 2 எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். தங்லி தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லூயன் கல்லு பையனோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இப்ப இவனை கொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தங்லி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா அவன் காயத்தை முழுசா சரி பண்ணிடுவான். இதயத்தை வெளியே எடுத்தான்ல அந்த காயத்தை. ஆனா இங்க கல்லு பையன் இறந்துருவானோன்னு ஒட்டுமொத்தமா பவரை காட்டி வேகமா லூயனை அட்டாக் பண்ணிட்டு கல்லு பையனை காப்பாத்த, ஓ இந்த பையனை காப்பாத்துறதுக்குலாம் நீ எந்திரிச்சு வருவியா அப்படின்னு லூயன் பாத்துட்டு இருக்கான். கல்லு பையனை பத்திரமா படுக்க வச்சுட்டு தங்லி வரான். லூயனை பாக்குறான். லூயன் சீனியரோட பவரை நீ எப்படி யூஸ் பண்ண, உங்ககிட்ட இருக்க எல்லா பவரையும் தான் நான் புடுங்கிட்டேன்ல அப்படின்னு லூயன் சொல்ல ஆரம்பிக்க, நான் அவரோட இதயத்தை வெளியே எடுக்கும் போது சீனியர் என்கிட்ட இருந்த எல்லா விஷத்தையும் எடுத்துட்டு அவர்கிட்ட இருந்த எல்லா பவரையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இது மூலமா உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல அப்படிங்கிறது அவருக்கு சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காரு. எனக்கு இதை மறுபடியும் அவர் என்ன காப்பாத்திருக்காருன்னு தான் நினைக்க தோணுதுன்னு சொல்ல, சீனியரை கொன்னது மட்டும் இல்லாம அவர் உன்னை காப்பாத்தினாருன்னு சொல்றியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். தங்லி பாத்துட்டு இருக்கான். நான் பொறுத்து பாத்துட்டேன், இதுக்கும் மேல நல்ல முடியாது, எல்லாத்துக்கும் சேர்த்து 100 மடங்கு உனக்கு வழியை திரும்பி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல, நீயா நானான் மோதி பாத்துடலாம் வா அப்படின்னு லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். பறந்துட்டே அவனோட டிராகனை கூப்பிட்டு சண்டை போட ஆரம்பிக்க, தங்லி அவனோட ஒட்டுமொத்த பவரையும் கையில எடுத்துட்டு நேரா போயிட்டு லூயனை அட்டாக் பண்றான். லூயன் கிட்ட என்னதான் பெரிய பவர் இருந்தாலும் தங்லியோட பவர் முன்னாடி நிக்க கூட முடியல. லூயன் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறான். பொத்துன்னு கீழே விழுந்துட்டு இருக்கான். தங்லி பின்னாடியே போயிட்டு அவன் அந்த பள்ளத்தாக்குல இறங்குறான். லூயன் பாத்துட்டு இருக்கும் போதே தங்லி இது உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா லூயனை அடிக்க ஆரம்பிக்கிறான். லூயன் வாயிலிருந்து ரத்தமா கொட்ட ஆரம்பிக்குது. உடனே லூயன் கிட்ட கையில இருந்து புல்லாங்குழல் எடுத்துட்டு, நீ கொடுத்தல்ல அந்த பரிசா உனக்கு நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு புல்லாங்குழல வச்சு லூயனோட நெஞ்சில குத்த ஆரம்பிக்க, குத்து, நான் சீனியர் கூட போயிருவேன், ஆனா நீதான் இந்த குற்ற உணர்ச்சியோட இங்க வாழ போற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்லி பாத்துட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இதை பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, இப்ப என்னோட நினைவுகளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உன்னை கூட்டு போய் காட்டுற, நினைவுகளை யாராலையும் மாத்த முடியாதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தங்லி அவனோட பவரை யூஸ் பண்ணி லூயனை அவனோட பவர்க்குள்ள நினைவுகளுக்குள்ள கூட்டு போறான். 2 பேரும் வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லூயன் நடக்கிற எல்லாத்தையுமே பாக்குறான். தங்லி நல்லது நினைச்சு சீனியரை உட்கார வச்சு மந்திரம் போட்டது. லூயன் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மந்திரம் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் சீனியர் இறந்து போனது. கோஸ்ட் கூட்டு போயிட்டு நம்ம சீனியரோட பாடியை கம்ப்ளீட்டா அழிச்சது. தங்லி அதுக்கப்புறம் அழுதுட்டு அந்த இதயத்தை வெளியே எடுத்ததுன்னு எல்லாமே தெரிஞ்சிருது. லூயன் கத்தி கதறி அழ ஆரம்பிக்கிறான். 2 பேருமே இந்த நினைவுகளுக்குள்ள இருந்து வெளியே வராங்க. லூயன் பார்த்துட்டு, அப்போ தப்பு பண்ணது நான் தொடாத வரையே அந்த மந்திரத்துல எந்த பிரச்சனையும் இல்ல, நான் கை வச்சு தலையிட்டதாலதான் அந்த மந்திரம் ஸ்பாயில் ஆயிட்டு சீனியர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் சீனியர் எது ரொம்ப பெருசா எதிர்பார்த்தாரோ அவரோட அமைதி, நாட்டோட அமைதி, அதையும் நான் ஸ்பாயில் பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உயிரோட இருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நெஞ்சில இந்த புல்லாங்குழல் இருக்குல்ல அது இன்னும் உள்ள இறக்கிக்கிறதுக்கு போறான். தங்லி ஆனா புடிச்சிடுறான். நீ நிறைய தப்பு பண்ணிட்ட, அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணாம அதுக்குள்ள இங்கிருந்து நீ போக கூடாது, அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா நீ போ, புரியுதா அப்படின்னு தங்லி அவனை தடுத்து நிறுத்த ஆரம்பிக்க, கரெக்டா கோஸ்ட் அங்க வந்துடுறான். கோஸ்ட் பாக்குறான். 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு 2 பேருக்கும் மந்திர கட்டு போட்டு விட்டுட்டு, லூயன் உன்னை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும், உன்னை எப்ப அந்த ஆத்தங்கரையில பார்த்தனோ அப்பவே சரியான பைத்தியக்காரன் முடிவு பண்ணிட்டேன், உன்னை எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரியும், இப்ப நான் என்ன பண்றேன் பாருன்னு லூயனை முதல்ல கொல்ல போக தங்லி பாக்குறான். இது சரிப்பட்டு வராதுன்னு அந்த மந்திர கட்டுல இருந்து சீனியரோட பவரை யூஸ் பண்ணி வெளியே வந்துடுறான். வந்துட்டு லூயனுக்கு எக்கச்சக்கமா பவர் கொடுத்து அவன் அந்த குகையில இருந்து வெளியே அனுப்புறான். லூயன் எப்படியாவது உயிரோட இரு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு லூயன் அனுப்ப, லூயன் ஹார்ட் பிரேக்கு மேல பிரேக் ஆயிட்டு அங்க இருந்து பறந்து போயிட்டு இருக்கான். இங்க தங்லியும் கோஸ்டும் மட்டும் உள்ள நிக்கிறாங்க. இது என்னோட இடம், இந்த இடத்துல என்ன தவிர வேற யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு கோஸ்ட் சொல்ல, தங்லி பாத்துட்டு இருக்கான். இப்போ நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு அவனோட லாஸ்ட் ஒரே ஒரு டேப்லெட் இருக்கு, அதை எடுக்கலாம் அப்படின்னு போறான். அது காணாம போயிருக்கு. இதையா தேடுற அப்படின்னு கோஸ்ட் அந்த டேப்லெட்டை கையில காட்டிட்டு அதை பொடி பொடியா நசுக்கி போடுறான். தங்லி இது எப்படி இவன் கிட்ட போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஷீஷி பக்கத்துல நின்னு அழுதுட்டு இருக்கா. இப்போ தங்லிக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக். ஒரு பக்கம் நம்ம லூயன் விழுந்து கிடக்குறான். லூயன் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான் என்ன ஆச்சு அப்படின்னு. தங்லியை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு அவனால கொலையும் பண்ண முடியாம பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும் போது கோஸ்ட முதல் முறையா பாத்திருக்கான். கோஸ்ட், நீ எப்படி பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி பழி வாங்கலாம், உனக்கு எக்கச்சக்கமான பவர் கிடைக்கும், ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கோஸ்ட் பில்ல கொடுத்துட்டு அவனை வலிக்கு கொண்டு வர வச்சுட்டு அங்க இருந்து போயிருக்கான். இப்போ தங்லி மறுபடியும் காப்பாத்துறது ஞாபகம் வந்து ஒரு பக்கம் நம்ம லூயன் எந்திரிச்சு வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க, தங்லி இன்னொரு பக்கம் கோஸ்டோட இடத்துல இருக்கான். கோஸ்ட் அவனை கூட்டு போயிட்டு மயக்கம் போட வச்சு படுக்க வச்சது மட்டும் இல்லாம அவன் அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னு சீயும் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம், தங்லி இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு பார்த்தா லூயன் ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்க. அங்க ஷென்னு வந்துடுறான். உன்னை ஒவ்வொரு தடவை நைட்டு தூங்கும் போதும் எப்படி எல்லாம் கொல்றது யோசிச்சு பார்த்துட்டே தூங்குவேன், ஆனா அது எத்தனை தடவை எப்படி கொன்னாலும் உன்னை கொல்றதுக்கு பத்தவே பத்தாது, உனக்கு எவ்வளவு வலி கொடுத்தாலும் பத்தவே பத்தாது அப்படின்னு
ஷென்னு லூயனோட இதயத்துல அவனோட வாளை இறக்க ஆரம்பிச்சுட்டு, என் காதலியை நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தி கொண்டிருப்ப, அவளுக்கு நான் மருந்து கொடுத்திருந்தா அவ நேரம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பா, உனக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு வாளை உள்ள இறக்குறான். லூயன் கீழே விழுந்துட்டு தங்லி கோஸ்ட் கூட்டு போயிட்டான், பூத்தோட்டம் அப்படின்னு சில வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு சாகரத்துக்கு போறான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அல்லக்கை பொண்ணு லூயன் அங்க இருந்து கூட்டு போயிடுறா. ஷென்னுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. நேரா வந்து பெரிய மாஸ்டர் கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்க, அவன் என்னதான் இருந்தாலும் எதிரி, அவன் சொல்றதை நம்பி அந்த இடத்துக்கு போறதா அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பூஷு உள்ள வரான், டாட்டாவை கூட்டு வரான். எதுக்கு எதிரிய கூட்டு வந்திருக்கீங்கன்னு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்க, பூஷு சொல்றான், இப்ப நடந்த போர்ல கூட இந்த பொண்ணு நமக்கு ஹெல்ப் பண்ணா, இப்ப நம்ம கூட சேர்றதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்ல அந்த பொண்ணு வணங்குறா. உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நான் எப்பயோ கோஸ்ட் கிட்ட இருந்தும் லூயன் கிட்ட இருந்தும் வெளியே வந்துட்டேன். அவங்களுக்கு சில வேலைகள்லாம் பண்ண வேண்டியிருந்தது, அதை தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டா, ஆனா இதெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்னு ஷென்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு, அந்த பூ தோட்டம்னு சொல்லிட்டு லூயன் சொன்னா, அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு சொல்லு, உன்னை நம்புறேன்னு சொல்ல, அந்த தோட்டம் எங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன், ஆனா அங்க போனா எல்லாருமே இறந்துருவீங்க, அங்க உங்களால அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாடா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஷென்னு பாக்குறான், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கல்ல பையனை பத்திரமா கூட்டு வந்துடுறாங்க. அவனை கூட்டு வச்சு ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்காங்க. பெரிய மாஸ்டர் பாக்குறாரு, நம்ம என்ன பண்ண போறோம் எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சில வேலைகள்லாம் இருக்கு, அது நம்மளையும் மீறி நமக்கே தெரியாம நம்ம செய்ய வேண்டிய வேலை, அதை தங்லி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க இருக்கிற அத்தனை பேரும் பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. தங்லி என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தா தங்லி கண்ணு முழிக்கிறான். ட்ரெஸ் மாறி இருக்கு, இடம் மாறி இருக்கு, எங்க இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாத்திரை கூட பொடி பொடியா நசுக்கி போட்டான்ல, அது ஞாபகம் வருது. கையில வந்துட்டு அந்த மாத்திரையும் இல்ல. பவர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா தங்லியோட பவரை கம்ப்ளீட்டா கட்டு போட்டு வச்சிட்டு இருக்கான் கோஸ்ட். நினைச்ச மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து தங்லி பாத்துட்டு இருக்கான். வந்து பார்த்தா அவனுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு ரெடியா இருக்கு. போதும் வெளியே வா அப்படின்னு வந்து தங்லி சொல்ல, ஷிஷி வரா, இப்ப கூட என்ன பார்த்தாதான் சாப்பிடுவீங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஷிஷி என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ண, நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் வந்து கோஸ்டால அனுப்பப்பட்ட ஒரு பொண்ணுதான், நீங்க என்ன நம்ப மாட்டீங்கன்னு என்னோட நினைவுகள் எல்லாம் அழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்ல, ஆனா அத்தனையுமே பொய்யா, இத்தனை நாளா நீ கூட இருந்ததெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு தங்கி கேட்க, அப்ப என்கிட்ட தோத்து போயிட்டீங்க போல, அதனால என் மனசுக்குள்ள எங்கேயாவது உண்மையான பாசம் இருக்குமான்னு தேடிட்டு இருக்கீங்க, எல்லாமே பொய் தான் அப்படின்னு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. தங்கிலிக்கு இன்னும் ஹார்ட் பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. கோஸ்ட் எங்கன்னு சொல்லு, நான் அவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி நேரா கோஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். அங்க பார்த்தா கோஸ்ட் இந்த குட்டி பப்பட் இருக்கும்ல, அவனை வச்சு அவனுக்கும் சீனியருக்கும் தங்கிலிக்கும் சீனியருக்கும் நடந்த மாதிரி டிராமா போட்டுட்டு இருக்கான். தங்கிலி உள்ள போய் எட்டி பாக்குறான். இங்க என்ன நடக்குது, இங்க இருக்கிறது எல்லாமே யாங்கோட பப்பெட்டு தான், நீயும் யாங்கோட பப்பெட்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கோஸ்ட் சொல்றான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, நானும் யாங்கோட பப்பெட்டு தான், அதனாலதான் எனக்கு எந்த உணர்வுகளும் இல்ல, ஆனா யாங்கோட சொந்தமான பவர்ல இருந்து உருவான பப்பெட்டுங்கிறதால யாங்குக்கும் எனக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல, தங்கிலி போய் எங்க இருக்கிற மாஸ்க் எல்லாம் பாக்குறான். இப்போ எனக்கு எல்லா கதையும் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கிலி சொல்ல ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த இன்ஜினியரை வச்சு ஒரு டைம் மிஷின் மாதிரி உருவாக்கி என்ன அந்த காலத்துக்கு கூட்டு போனது எல்லாமே யாங் இருக்கான்ல அவனோட பிளான் தான் அப்படின்னு சொல்ல, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு கோஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். தங்கிலி சொல்றான், உன்ன மாதிரி கிடையாது, வெறும் பப்பெட் கிடையாது, யாங் என்ன மாதிரியே ஒரு பயங்கர சக்தி இருக்கிற மனுஷன், சாதாரணமா எந்த வேலையும் செய்ய மாட்டான், என்ன அந்த காலத்துக்கு கூட்டு போனதுக்கு காரணம் அன்னைக்கு நான் பார்த்தது எல்லாமே வந்துட்டு உண்மை கிடையாது, அது எல்லாமே திருப்பி உருவாக்கப்பட்டது, நான் பாஸ்ட ஒரு ஞாபகமா போய் பார்த்துட்டு வந்தேன் நினைச்சேன், ஆனா நான் பாஸ்ட போய் உருவாக்கி இருக்கேன், ஏன்னா அந்த 7 பேர் இருந்தாங்கல்ல, 7 மந்திரவாதிகள் யாங்க அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது யாங்குக்கு முன்னாடி அவங்க பவர்லாம் ரொம்ப சின்னது, சோ யாங் எல்லாரையும் அந்த செகண்டே கொண்டு போட்டான், அதனால உலகம் பெரிய அழிவை சந்திச்சிருச்சு, யாங்கால மீண்டு வரவே முடியல, அதனாலதான் யாங் என்ன அடுத்து அமுச்சு வச்சான், நான் யாங்கோட உடம்புக்குள்ள போயிட்டு யாங் அங்க தடுத்து நிறுத்திட்டேன், சோ அதனால அந்த 7 பேரும் அப்ப சாவறது தடுக்கப்பட்டுச்சு, சோ என் சீனியர் இருக்காரு அவரும் அப்ப சாகாம தடுக்கப்பட்டாரு, அப்புறம் நான் மறுபடியும் இந்த பூமிக்கு வரும்போது சீனியர் கண்ணுல என்ன வேணும்னே படற மாதிரி வச்சு சீனியர் என்ன கூட்டு போயிட்டு பாசம் காட்டி வளர்த்தாரு, அதனால என் மனசுக்குள்ள பாசம் அதிகமா வந்துருச்சுங்கிறதால சீனியரை நான் கொல்ல கூடாதுங்கிற முடிவுக்கு நான் வந்துருவேன், அது மட்டும் இல்லாம யாங்க கிட்ட இல்லாத ஒண்ணு என்கிட்ட இருக்கு அப்படி என்னன்னா இமோஷன்ஸ் இருக்கு, இமோஷன்ஸ் அதிகமா இருக்கிறதால என்னோட உடம்புல எக்கச்சக்கமான பவர் அதிகமாயிடுச்சு, சோ சீனியரை என்ன பார்க்க வச்சது, சீனியர் மேல எனக்கு பாசத்தை வர வச்சது, அதே மாதிரி சீனியரை அதிகமா காயப்படுத்தினது, சீனியருக்கு அந்த மருந்தை நான் போடும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு சீக்கிரமா வேணும்னே லூயனை வர வச்சு அந்த மந்திரத்தை தடுத்து நிறுத்த வச்சு, அதனால சீனியர் உடம்பு அதாவது என்னால அவர் சாகுற மாதிரி செட்டப் பண்ண வச்சது எல்லாமே யாங்க பண்ண வேலைதான், நான் அப்பதான் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுக்காக
அப்பதான் என் உடம்பு இன்னும் அதிகமா ஸ்ட்ராங் ஆகுங்கிறதுக்காக இந்த வேலையை அவன் பண்ணிருக்கான். இது எல்லாமே இப்போ ஒரு பக்காவான திட்டம்னு எனக்கு புரியுது அப்படின்னு தங்லி சொல்றான். சூப்பரான மூளை, இவ்ளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கோஸ்ட் கேட்க, கோஸ்ட் நீ ஒரு பப்பெட் தானே, உனக்கு உணர்வுகளே இல்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா, எந்த சமயத்துல எனக்கு என்னென்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் இருக்கும் நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு தங்லி கேட்க, சரி ஓகே கண்டுபிடிக்கிறேன், நல்லா இருக்கு அப்படின்னு கோஸ்ட் சொல்றான். கோஸ்டே முதல்ல கேக்குறான், ஆமா நீ இந்த உண்மைலாம் தெரிஞ்சது இல்ல, யாங்கு தான் வந்து உன உன் மாஸ்டர் கிட்ட, அதாவது உன் சீனியர் கிட்ட பேச வச்சு உங்க 2 பேரையும் க்ளோஸ் ஆக்குனான்னு, உன் வாழ்க்கை முழுக்க அவன் தான் டிசைன் பண்ணிருக்கான்னு தெரிய வந்துச்சுல, அப்போ உனக்கு என்னமா இருக்கு, கோவமா இருக்கா அப்படின்னு கேட்க, இல்ல சந்தோஷமா இருக்கு அப்படின்னு தங்லி சொல்றான். எப்படி ஒருத்தங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு கோஸ்ட் கேட்க, எப்படி இருக்குமா, அதனாலதான் வந்து என்னால என் சீனியரை பார்க்க முடிஞ்சது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சது, சோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, உடனே கோஸ்ட் சரி ஓகே ஷீஷியை பத்தி தெரியும் போது எப்படி இருந்தது, கோவமா இருந்ததா அப்படின்னு கேட்க தங்லி சொல்றான். இங்க பாரு கோஸ்ட், முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு, ஷீஷிக்கும் என்னோட சீனியருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, ஏன்னா நான் வந்து கெட்டவனா இருக்கலாம், ஆனா என் மேல யாருக்கும் அவ்வளவு வெறுப்பு வர மாதிரி நான் எந்த வேலையும் பண்ணதில்ல, என்ன வெறுப்போட பார்த்தவங்க 2 பேரு, ஒன்னு லூயன், அதுக்கு காரணம் என்னோட சீனியர், இப்போ ஷீஷி, அதுக்கும் கண்டிப்பா சீனியர் தான் காரணமா இருக்கணும், சோ சீனியருக்கு ஷீஷி என்ன வேணும் அப்படின்னு கேட்க கோஸ்ட் பாக்குறான். சீனியரோட சொந்த தங்கச்சி தான் ஷீஷி அப்படின்னு சொல்ல, இப்பதான் தங்லிக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் உனக்கு ரொம்ப கோவமா வருது போல அப்படின்னு கோஸ்ட் கேட்க, இந்த என்னோட ஃபீலிங்ஸ் இங்க எந்த மாஸ்காலையும் சொல்ல முடியாது, ஏன்னா எனக்கு ஒரே நேரத்துல கோவம், சந்தோஷம், நிம்மதி, வெறுப்பு, காதல் எல்லாமே இருக்கு அப்படின்னு தங்லி சொல்றான். அது எப்படி ஒன்னா எல்லாமே இருக்கும் அப்படின்னு கேட்க, என் சீனியருக்குன்னு குடும்பம்னு ஒண்ணு இருக்கு, அதனால எனக்கு நிம்மதியா இருந்தது, ஆனா அதே சமயம் அவங்க அண்ணனும் தங்கச்சியும் பாத்துக்க முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு, அண்ணனோட சீனியரோட தங்கச்சி வேற யாரும் இல்ல, ஷீஷின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த காதல் வெறுப்பு ரெண்டும் இருக்குல்ல, அதுக்கு என்னால எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியாது, அது உனக்கே புரியாத ஒரு விஷயம், என்னாலையும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு தங்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு பேர் வேணா நிம்மதின்னு சொல்லலாம், சாட்டிஸ்பாக்சன் சொல்லலாம், திருப்தின்னு சொல்லலாம் அப்படின்னு தங்லி அடுத்தடுத்த வார்த்தையில சொல்லிட்டே இருக்க, கோஸ்ட் பாக்குறான். டக்குன்னு முதல் முறையா அவன் கண்ணிலேயே கண்ணீர் வந்திருக்கு. இத பத்தி இப்ப என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம தங்லி கேட்க, கோஸ்ட் இத பத்தி யோசிக்கிறதுக்கு எனக்கு டைம் வேணும், யோசிச்சுட்டு வரவா அப்படின்னு கேக்குறான். தாராளமா யோசிச்சுட்டு வா அப்படின்னு தங்லி அங்க இருந்து வெளியே போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஷென்னும் சீயோனும் நின்னுட்டு இருக்காங்க. தங்லியும் காணோம், ஷீஷியும் காணோம், எங்க போய் தேடுறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்க கோஸ்ட் அடுத்து ஷீஷியை கூப்பிட்டு, தங்லி சீக்கிரமா சாக போறான், யாங்க திரும்ப வர போறதால நீ தங்லிய போய் பார்த்து கொஞ்ச நாள் கூட இருக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்க, தங்லியை என்னால கொல்லவும் முடியாது, அவன் கிட்ட என்னால பாசம் காட்டவும் முடியாது, கோபமும் காதலும் 2 இருக்கு அப்படிங்கறதால என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷீஷி சொல்லிக்கிட்டு இருக்கா. 1000 தான் இருந்தாலும் அவனாலதான் என்னோட அண்ணன் இறந்து போயிட்டான், என்னால அதை மன்னிக்க முடியாது, ஆனா அவன் மேல என்னால கோவப்பட முடியாது, இது மனுஷங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபீலிங்ஸ், உன்ன மாதிரி ஒரு பப்பட்டுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறா. தங்லி உட்காந்துட்டு இருக்கான். உள்ள சாப்பாடு ஷீஷி கொண்டு வரா. எத்தனை தடவை நான் உனக்கு சமைக்கிறது, நான் சமைச்சா நீ சாப்பிட்டுருவியா, உனக்கு பயமே கிடையாதா அப்படின்னு ஷீஷி கேட்டுட்டு, எல்லா தடவையும் நான் உனக்காக சாப்பிட்டு முடிச்சதும் நான் கிளீன் பண்ணுவேன்ல, இந்த தடவை நீயே பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு பாக்ஸை கொண்டு வந்து மேல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தங்லி அதை ஓபன் பண்ணி பாக்குறான். ஏதோ ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் நம்ம சுஞ்சியை பாக்குறதுக்கு மாஸ்டர் வராரு. வாங்க மாஸ்டர், அவ கூட்டு போய் உட்கார வைக்க, ஏமா தங்லி மேல எதுக்குமா அந்த ஊசியை போட்டு அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. எனக்கு தெரியாது, லூயன் என் மேல ஏதோ மந்திர சக்தியை போட்டான், சோ நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சுஞ்சி சொல்றா. யார்கிட்ட வேணா போய் சொல்லலாம், என்கிட்டயே ஏன் போய் சொல்லிட்டு இருக்க, அது மட்டும் இல்லாம உன் மனசுல நீ என்ன நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியாதா, நீ வந்துட்டு தங்லிய லவ் பண்றிருக்க கரெக்டா அப்படின்னு கேட்க சுஞ்சி பாக்குறா. நான் வேணும்னே தான் போட்டேன், தங்லிய எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, யாருமே அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கவே இல்ல, அதனாலதான் அவன்கிட்ட பவர் இல்லாம இருந்தா யாரும் அவனை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்கிறதுக்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்ல, தங்லிய நீ இன்னும் பயங்கரமான ஆபத்துக்குள்ள தள்ளிட்ட, நீ இனிமே எப்படி தங்லி திரும்ப வந்தா ஒருவேளை அவனை எப்படி நீ ஃபேஸ் பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமா புரியல, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த உண்மையை வெளியே யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்னு சுஞ்சி சொல்ல, இது எப்படி வெளியே தெரியாம பாத்துக்க முடியும், உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு மாஸ்டர் கேட்டுட்டு, உன்னை பத்தி நான் என்னவோ நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, எல்லாரும் தப்பு பண்றாங்க ஆனா அதுக்கு யாரும் தண்டனை அனுபவிக்கிறது இல்ல, ஆனா நான் தப்பு பண்ணா மட்டும் எதுக்கு எனக்கு தண்டனை கிடைக்குது அப்படின்னு சுஞ்சி கேட்டுட்டு இருக்கா. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், தப்பு பண்ணாம அடுத்தவங்க கிட்ட கெட்ட பேர் கூட வாங்கிட்டு இருந்திருக்கலாம், ஆனா மனசு நிம்மதியா இருந்துரும், ஆனா தப்பு பண்ணிட்டு எல்லா பெருமையும் இருந்தாலும் இளவரசிங்கிற பட்டமே இருந்தா கூட உனக்கு நிம்மதி இல்ல பாத்தியா, அதுக்குதான் நான் முன்னாடில இருந்து தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தேன். மாஸ்டர் அங்க இருந்து போறாரு. அங்க சுஞ்சியோட அசிஸ்டன்ட் வரான். உங்க பேருக்கு ஏதாவது கேவலம் வந்துச்சுன்னா அது நாட்டுக்கே கேவலம், உங்க மாஸ்டரை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, என் மாஸ்டர் ஏதாவது பண்ண நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சுஞ்சி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க மறுபடியும் நம்ம தங்லி எந்திரிக்கிறான். எந்திரிக்கும் போதெல்லாம் அவன் யோசிக்கிறான், சாப்பிட வைக்கிறான், மறுபடியும் இந்த கோஸ்ட் என்ன தூங்க வச்சிடுறான், இப்ப என்ன மறுபடியும் எந்திரிக்க வச்சிருக்கான்னா அவன் ரெடி ஆயிட்டான்னு அர்த்தம்னு சொல்லிட்டு தங்லி அங்க இருந்து வெளியே போறான். ஷீஷி வெளியே பூனைக்குட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே சத்தியமா புரியல
அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாலும் பயமே இல்லாம அவன் சாப்பிடுறான் அப்படின்னு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா. தங்லி வெளியே வரான். நீயும் சரி உன் அண்ணனும் சரி என்ன கொடுத்தாலும் நான் எதை பத்தியும் யோசிக்காம சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஷீஷி பாக்குறா. நமக்கு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஷீஷியோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போகும்போது உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியரோட பேரு அட்ரஸ் கொடுத்துட்டு அவங்க இறந்து போயிடுறாங்க. கரெக்டா ஷீஷி ஊருக்குள்ள தேடி வரும்போது சீனியரை பாக்குறா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருக்குமா அப்படின்னு நேரா வந்து சீனியர் பேச ஆரம்பிக்கிறாரு. இவ டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு விழ போக அவ தாங்கி பிடிச்சிட்டு கால உனக்கு சுளுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணி விடுறாரு. மா உன் பேர் என்னமா, உன்னை பார்க்கும் போது எனக்கு ஏதோ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் வரேன் அப்படின்னு அங்க இருந்து ஷீஷி கிளம்புறா. நீ ஷீஷி தானே அப்படின்னு அவர் கூப்பிட்டு கேட்கிறாரு. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு 15 நாள் டைம் கொடு, நீ மறுபடியும் நான் சொல்ற அட்ரஸ்க்கு போ, ஒருவேளை அப்ப நான் இருந்தேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா மீட் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஏன் நீங்க எங்க போறீங்க அண்ணா அப்படின்னு ஷீஷி கேக்குறா. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதனால வெளியே போனாலும் போயிடுவேன். அப்ப அங்க வந்துட்டு நான் இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் லூயன்னு ஒருத்தர் இருப்பான், இல்லன்னா வந்துட்டு தங்லின்னு ஒருத்தர் இருப்பான், ரெண்டு பேர்கிட்டயும் நீ என்னோட தங்கச்சின்னு சொல்லு, அவங்க உன்னை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகேனா அப்படின்னு ஷீஷி அங்க இருந்து கிளம்பியிருக்கா. 15 நாளுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது அதுக்குள்ள அவங்க அண்ணன் இறந்து போயிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஷீஷி சொல்லிட்டு இருக்கா, என்கிட்ட கதை கேட்டுட்டு இருக்க நேரம் இல்ல, இங்க கிளம்பி போ அப்படின்னு தங்லிய பார்த்து சொல்றா. எனக்கு இங்க இன்னும் வேலை முடியாதப்போ நான் எதுக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு தங்லி சொல்லிடுறான். நேரா அங்க கோஸ்ட பாக்குறதுக்கு போயிடுறான். கோஸ்ட் சொல்லிட்டு இருக்கான், சீக்கிரமா வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முடியாது, யாங்க சீக்கிரம் வரணும்னா நீ செத்துதானே ஆகணும்னு சொல்ல, இங்க பாரு உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது, யாங்கோ அதே மாதிரிதான், நீங்க ரெண்டு பேரோட ஞாபகம் மட்டும் ஒன்னா இருந்ததுன்னா யாங்குக்கு எந்த பவரும் இருக்காது, ஆனா என்ன பாரு என்கிட்ட எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால ஏன் ஞாபகமும் ஓ ஞாபகமும் ஒன்னாச்சுன்னா நம்ம எவ்வளவு வந்துட்டு பவர்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு தங்லி சொல்றான். ஆமா அல்லது சூப்பர் ஐடியாவா இருக்கு, பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாம், நம்ம போயிட்டு யாங் இருக்கான்ல டைம் மிஷின்ல டிராவல் பண்ணி அவனை கொண்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு பப்பெட் கோஸ்ட் கேக்குறான். சூப்பர் ஐடியா, நம்ம போலாமா அப்படின்னு தங்லி கேட்க, சரி உன்னை நம்பி நான் அனுப்புறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்லிக்கும் கோஸ்ட் சேர்த்து பவரை போட ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் பாஸ்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.